ஹாய் வீவர்ஸ், எப்படி நல்லா இருக்குதுங்களா? பாருங்க, சுடிதார் வந்து நான் வந்து உங்களுக்கு போன வீடியோவில் கட்டிங் வெட்டி இருப்பேன் பார்த்தீங்களா, அதே கட்டிங்கில் பாருங்கள் இப்போ ஸ்டிச்சிங் பண்ணி வச்சுருக்கு பாருங்க. அந்த நம்ம அதே கட்டிங் தான். நான் அந்த கழுத்து கூட 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு எடுத்திருப்பேன், ஷோல்டர் 2 எடுத்திருப்பேன், அப்புறம் கை எல்லாமே, அப்புறம் இந்த சுற்றளவு உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இடுப்பளவு பாருங்கள். இப்போ தச்சு நம்ம பின்சிங் எடுத்த பிறகு சுடிதார் இப்படி தான் இருக்குங்க. போடும்போது கரெக்டாக இருக்கும் இவங்களுக்கு. இவங்க வந்து இங்கே தான் தைச்சிட்ருக்குன்னு அளவு தர மாட்டேங்க. அளவு வந்து நான் எடுத்து வச்சுருப்பேன் பற்றியில் அதே அளவில் இவங்களுக்கு மறுபடியும் அப்படியே நான் தைச்சி கொடுத்துட்டே இருப்பேன். நெக்கு பற்றியில் எப்படி நெக்கெல்லாம் சொல்ல மாட்டேங்க. நானாகவே இந்த சுடிதாருக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு வந்து நெக்கு வந்து போட்டு கொடுப்பேன் பாருங்கள். நெக் வந்து ஸ்டார் மாதிரி எடுத்து அப்படியே சும்மா ஹார்ட் மாதிரி. இதில் வந்து இதில் இன்னும் பிளேனாக இருந்தால் இன்னும் பார்க்கறதுக்கு நமக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து கொஞ்சம் பிரிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த சுடிதாரில், அதனால் கொஞ்சம் பாருங்கள். இந்த இது வந்து இந்த பேண்ட் கிளாத் எடுத்து ஹார்ட் மாதிரி வச்சு இதெல்லாம் வந்து நம்மளாவே டிசைன் மாதிரி கொடுக்கிறது, பைப்பிங் வச்சு பட்டையாக. இது வந்து கைக்கு பாருங்கள் ஒட்டின மாதிரி பைப்பிங் கொடுத்துருக்கு. சிம்பிள் தாங்க. இதெல்லாம் நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு சும்மா நமக்கு தெரியாது தொழில் தெரியாதவங்களுக்கு வந்து முதல்ல நமக்கு ஒரு தைரியம் தான் வேணும். நம்ம கட்டிங் வெட்டினா என்ன ஆகுமோ எது அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்சது எவ்வளோ ஒன்றுலே ஒரு சிம்பிளாக ஒரு துணி எடுத்து முதல்ல வெட்டி பார்த்துட்டு சின்ன குழந்தைகளுக்கு போட்டு பார்க்கணும் நீங்கள். அப்புறம் வந்து போட்டு பார்க்க அப்படியே வந்துடும். அளவு வந்து பாருங்கள், இது இவங்களுக்கு வந்து எல்லாமே நான் ஒரே அளவு மட்டும் நமக்கு இப்படி சுற்றளவு வந்து வந்துட்டு இருக்கு. ஒரு சிலவங்க வந்து இல்லை டாட் எடுக்கணும். டாட் எடுத்து அது வந்து அவங்களுக்கு டாட்டு கேட்டோன்னா நீங்கள் டாட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து டாட் எடுக்க மாட்டேன். டாட் எடுக்காங்க ஃபிட்டிங்கே கரெக்டாக இருக்கேன். உங்களுக்கு போட்டு பார்த்துட்டு வரணும். சுடிதாரை போட்டுட்டு அக்கா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். நான் கழுத்து பாருங்கள், பின்னாடி வந்து துணியை மட்டும்தான் தந்துட்டு போகணும், அளவெல்லாம் தர மாட்டேன்னா. ஏதோ ஒரு சிலவங்க மட்டும்தான் எனக்கு அளவு கொண்டு எடுத்துட்டு. இது வந்து சீடு நானே போட்டு விட்டுடுவேன். இப்போ பின்சிங் பண்ண பிறகு அதான் உங்களுக்கு நான் சுடிதார் வந்து ஏன்னா வாங்கிட்டு போயிட்டே இருக்கணுமா, அதிகமாக இருக்காது. ஸ்டிச்சிங் பண்ணோன்னா வாங்கிட்டு போயிடுவேன். நான் தான் உங்களுக்கு வந்து சுடிதார் வந்து பாருங்கள் இப்படி நான் உள்ளாடி வந்து வெட்டி விட மாட்டேன் நான். ஏன்னா உடம்பு ஏதாச்சும் வச்சுனா நம்ம வெட்டி விட்டோன்னா அது அப்புறம் வேஸ்ட்டாக போகும் பார்த்தீங்களா, அதனால் வந்து வெட்டி விட மாட்டேன். அப்படியே வளைஞ்சு போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பேண்ட் இது பாருங்கள், அந்த பேண்ட்டு நான் சொல்லலை செமி பட்டியல பேண்ட்டு கூட வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள். இது இந்த பேண்ட் பார்த்தீங்களா, அதே கட்டிங் தான். 6 சுடிதார் கூட நான் ஒட்டுக்க வச்சு உங்களுக்கு கட்டிங் வெட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதனுடைய பேண்ட்டு அந்த பேண்ட்டு கிடையாது. இது வந்து அதே சேம் தான் பாருங்கள். இங்கே வந்து கூட 7 இன்ச்சு எடுக்க சொல்லியிருப்பேன். இங்கே வந்து பாருங்கள் சுருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த சுற்றளவு கூட நம்ம வந்து கொஞ்சம் முன்ன பண்ண போனால் கூட பிரச்சனை. ஏன்னா இங்கே வந்து சுருக்கு பாருங்கள், இந்த எடுக்குது பார்த்தீங்களா. எடுக்கும்போது வந்து அது அழகாக அப்படி உள்ளாடி போயிடும். பார்க்கறதுக்கு போடுங்காட்டிக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இதான் செமி பட்டியலாம், நார்மல் பட்டியலை பேண்ட் போடும்போது உங்களுக்கு அந்த சுடிதார் இந்த இது போடும்போது சூப்பராக இருக்கும். இது வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது எடுத்திருக்கேன் வீடியோ. பாருங்கள் இந்த அளவெல்லாம் பாருங்கள். நான் இங்கே எடுத்திருப்பேன் இந்த சைடில் அளவு. இது நமக்கு ஸ்டிச்சிங் பண்ணது இது வந்து நார்மலாக தான் வரும் நமக்கு, ரொம்ப வந்து வர. நான் போடும்போது இவங்க ஒல்லியாக தான் இருக்குது. போடும்போது இவங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த இடத்துல சுருக்கு வச்சு இப்போ பாருங்கள், இந்த மேலே கூட 7 இன்ச்சு நான் சொல்லியிருப்பேன். இதுதான் இந்த அளவு தான் அது. ஏன்னா அது கட்டிங் மட்டும் தானே போடுவேன். அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லை, அந்த வந்து அளவு துணி இல்லாமலே கட்டிங் வெட்டி நமக்கு புரியும் இல்லை உங்களுக்கு பற்றிலாம். பேண்ட் பாருங்கள், இது வந்து இவங்க போடும்போது சூப்பராக இருக்குங்க. இது வந்து இந்த 7 இன்ச்சு பற்றில தான் இந்த 7 இன்ச்சு நான் சொன்னது. மொத்தம் ஹைட்டு கூட இப்படி போட்டிருப்போம் ஒரு வீடியோவில். மொத்தம் 39, நான் வந்து 32 அதுதான். இது வந்து 32 சொல்லுவோம் பற்றில, அது இந்த 7 இன்ச்சு. இது பாருங்கள் ஜாயிண்ட் பண்ணும்போது பற்றில பின்சிங் எடுக்கும்போது இப்படி நீட்டாக வந்துடும். இதை வந்து சுடிதார். நம்ம வந்து எந்த தொழிலுமே அப்படி தாங்க, நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி செய்யுதுன்னு வச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு மிஸ்டேக் இருந்தால் நமக்கு வந்து அது பெருசாக தெரிஞ்சுக்காது. நம்ம வந்து பயந்துக்கவே வேண்டாம். நம்ம எதுவுமே எந்த தொழிலும் அப்படி தான். முதல்ல வந்து நமக்கு தைரியம் வேணும். நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் சரி, யாரோட அது வந்து நம்ம அவங்கவுங்க விருப்பம். நமக்கு இதாக பார்க்கணும் அப்படியும் கிடையாது. நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் அப்படி தான். நம்ம முதல்ல வந்து ஒரு தைரியம் வாங்க. நமக்குள்ள தைரியம் வந்தால் தான் நம்ம வந்து தொழிலும் வந்து தொடங்க முடியும். இப்போ வந்து நான் வந்து எப்படின்னா, முதல்ல வந்து வீட்டில் தான் தைச்சிட்டு இருந்தேன். வீட்டில் ஒரு பெடல் மிஷின் போட்டு தைச்சிட்டு இருந்துட்டு அப்புறமா தான் சரி கடை நம்ம வைக்கலாம்னு சொல்லிட்டு நானாகவே தான் முயற்சி பண்ணேன். எனக்கு வந்து யாரை சப்போர்ட் பண்ணுவோ நீங்கள் நினைப்பவர்களை இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் ஆள் இருக்கு, அதனால் அந்த அக்கா தைரியம் அப்படி கிடையாது. என்னோடய தைரியமும் என்னோட மன இதுந்தாங்க எல்லாமே வந்து நானாக தான் கொஞ்சம் அப்படியே
அப்போ அது வந்து நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து இந்த அளவுக்கெல்லாம் வந்து கிடையாது. யூடியூப் சேனல் பண்ண ஒன்று வந்து பழகணுன்னா நம்ம வந்து யார்ட்டாச்சும் போய் கற்றுட்டு தான் பழகணும். இப்போ கூட நமக்கு 10 வருஷம் 20 வருஷம் தச்சாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஏதோ ஒன்று நமக்கு தெரியலனா கூட யூடியூப்பை போட்டால் அழகாக நமக்கு தெரியுது. இப்போ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்ம வந்து முன்னேற்றம் வந்துட்டு இருக்குது. அதனால் நம்ம வந்து யாருமே நம்ம வந்து எந்த தொழில் பண்ணாலும் அப்படிதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் வந்து இவங்கெல்லாம் வீடியோ போடணுமே, இவங்கெல்லாம் நல்லா தெரிஞ்சு அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாருமே வந்து முதல்ல ஆரம்பத்துலேருந்து கற்றுட்டு வரல. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா ஆனால் நம்ம என்ன பழகினாலும் நமக்கு வந்து சின்ன மாதிரி மன தைரியம் வேணும். மெயினாக நமக்கு ஆள் இல்லை, பணம் இல்லை, காசு இல்லை, நம்ம தொழில் தொடங்க முடியாது அப்பெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. என் வாழ்க்கையில் அப்படி தாங்க. நான் வந்து ரொம்ப எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்க யாருமே கிடையாது, காசு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே என்னோட தைரியம் தாங்க. இந்த தொழிலை வச்சு இந்த இதுதாங்க எனக்குன்னே ஒரு பேர் கொஞ்சம் நான் வர்றதுக்கு எனக்கு வந்து இந்த தொழில் தாங்க எல்லாமே. எனக்கு பிள்ளைங்களோட படிப்புக்கும் சரி, யாருமே ஹெல்ப்புக்குன்னு யாருமே கிடையாது. எனக்கு எங்கள் வீட்லேயும் அம்மா அப்பா கிடையாது, தாத்தா பாட்டி கிடையாது, யாருமே கிடையாது. அப்படியே வளர்ந்து வந்துட்டு அப்புறம் மேரேஜ் ஆகி அப்படியே லைஃப் போயிட்டு இருந்து அப்புறமா தான் நான் வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து உடம்பு முடியாமல் வந்துருச்சு. அப்போ தான் டாக்டர் சொன்னார், உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருக்க மாதிரி எதோ வேலை பாருங்கம்மா, உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அப்போ அந்த சுடிதார் பாருங்க, அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே அவங்க வாங்கிட்டு போச்சுனேன். சரி, இன்னொரு பாருங்க, அந்த சுடிதார் வந்து நான் கஸ்டமருக்கு தான் வந்து வாங்கிட்டு போச்சுனேன். இது வந்து பாருங்கள் டாப்பு. இது கூட நான் கட்டிங் உங்களுக்கு தான் அதில் வெட்டியிருப்பேன் அன்றைக்கி. பாருங்கள், இது நான் கட்டிங் வெட்டும் பற்றியில் உங்களுக்கு கூட 6 சுடிதார் வெட்டியிருந்தேன் பற்றியில் அதே தான். இவங்க வந்து 3/4 கேட்டிருக்கேன் பாருங்கள். ஸ்டிச்சிங் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் அந்த கட்டிங் தான், அதே கட்டிங் தான். நான் உங்களுக்கு வீடியோ போடுவோம் பற்றியலா, ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி தான் உங்களுக்கு காமிக்கணும் இல்லை, அதுக்காக நான் இப்போ காமிக்கிறேன். பாருங்கள், நெக்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நம்மளாவே வச்சு கொடுக்க. இதெல்லாம் அவங்க கேட்க மாட்டேன்னா, அக்கா நீங்களே வந்து ஒரு நெக் வைங்கன்னு சொல்லிட்டு அவங்களா போய். இப்போ பிளெயின் பார்த்தீங்களா, அந்த சுடிதாரோட இந்த சுடிதாரில் பிளெயின் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா எப்படி இருக்குது, லுக்காக நல்லா இருக்கா பார்க்கிறதுக்கு. அவங்க அந்தந்த ஏற்ற மாதிரி நான் வச்சு கொடுப்பேன். பார்த்தீங்களா, நீங்களா அதே தான், அதே கட்டிங் தான். நான் உங்களுக்கு வீடியோ போடியும் பார்த்தீங்களா, அந்த 2.5 இன்ச்சு ஷோல்டர் இது பார்த்துக்கோங்க. இது பார்த்தா தான் உங்களுக்கு வந்து பின்சிங் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அப்படியே ஒடுக்கமாக அழகாக போடுங்காட்டிக்கு இவங்க வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும். இந்த புள்ள சின்ன புள்ள தான் பாருங்கள், +2 படிக்க புள்ள. போடும்போது அப்படியே அழகாக ஷேப்பாக வரும் பார்க்குங்காட்டிக்கு. பாருங்கள், அதே கட்டிங் தான் பார்த்துக்கோங்க. கீழே பாருங்கள், இல்லை பின்சிங் பண்ணும்போது நம்ம கட்டிங் வெட்டிட்டு பின்சிங் பண்ணியதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து சுடிதார் வந்து பார்க்கிறதுக்கு ஒரு நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். இது இப்போ போடுங்காட்டிக்கு அப்படியே ஃபிட்டிங்காக சூப்பராக நீட்டாக இருக்குது நம்மளுக்கு. ஓகே, எல்லாமே ஈஸி தாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டில் வந்து நான் தான் எப்போவுமே அதே தான் சொல்லுவேன், முயற்சியை வந்து நம்ம வந்து விடக்கூடாது. முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு திடீர்னு முடியாமல் வருது அப்படி வருது, நம்ம அந்த தொழிலை விடக்கூடாது. இந்த தொழிலை பொறுத்தவரை அப்படி தான். நம்ம வந்து நீங்கள் புதுசாக பழகினா ஒரு நாளைக்கு ஒன்றாச்சும் நீங்கள் பழகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த தைரியம் வந்துகிட்டே இருக்குது. அதேமாதிரி கட்டிங் வெட்டி தான் நீங்களாகவே வெட்டணும். எனக்கு கட் பண்ணக்கு பயமாக இருக்குது, நான் வேறு பக்கம் கட் பண்ணி கொடுத்து நான் ஸ்டிச்சிங் பண்ணினா உங்களுக்கு அப்படியே அந்த பழக்கம் வந்துடும். ஏன்னா நீங்களாக கட்டிங் வெட்டி நீங்களாக பழகினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வரும். ஒரு கடை போடுறதுக்கு வந்து நம்ம வந்து கட்டிங் யாரையுமே தேட வேண்டிய. இப்போ நான் பாருங்கள், நானே தான் கட்டிங் வெட்டி ஸ்டிச்சிங் பண்ணி நானே தான் தைச்சிட்ருக்கேன். அப்போ நம்ம வந்து அவங்க திடீர்னு வர முடியாட்டோட நம்ம துணி ஸ்டாக்காக நின்றுடும். அதனால் இப்போ நமக்கு தைக்க முடியாமல் போகும். இது நம்மளாவே வந்து ஸ்டிச்சிங் பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து தொழிலும் பாதிக்காது. நம்ம வந்து அவங்க இல்லாட்டாலும் நம்மளால் தைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியமும் இருக்கும் அவங்களுக்கு. சரியா, உங்களுக்கு தொடர்ந்து நான் வீடியோ போட்டுட்டேன்னா கடை தாங்க, கடையில் வந்து தைச்சிட்ருக்கிறது தான். இது கடையில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிடுறேன், கட்டிங் வெட்டி அதே கட்டிங் தான். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டது. நீங்கள் வந்து தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு நான் எப்படி கட்டிங் கஸ்டமருக்கு வெட்டினா அதே மாதிரி உங்களுக்கு போட்டு நீங்கள் அப்படியே வெட்டிக்கோங்க, அப்படியே பழகிக்கோங்க கொஞ்சம். நான் வந்து ஞாபகம் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் பற்றில, அது வந்து நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னேன் பற்றிலா. எனக்கும் வந்து இப்போ இந்த தொழில் நான் ஒரு 3 வருஷம் நான் வந்து வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு என்னாச்சுன்னா உடம்பு முடியாமல் வந்துடுச்சு. கழுத்தில் வந்து ஒரு தைராய்டு கட்டின்னு சொல்லியிருந்த டாக்டர்ஸ். நான் எதுக்கு இது சொல்லியேன்னா, இந்த தொழில் வந்து நம்ம வந்து மன தைரியம் தான். நம்ம வந்து திடீர்னு விடக்கூடாது. நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியே வர முடியாமல் எப்படி வந்தாலும் நம்ம ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்து நம்ம 3 வந்து நம்ம தொழிலை நம்ம வந்து
போயிட்டே இருக்கணும். அப்படி போக போக வந்து நமக்கு ஏதோ ஒரு டவுட்டு வருது. எல்லாருக்குமே டவுட்டு வரும். இப்போ இவ்வளோ தைக்கணுமே, இந்த அக்காவுக்கு வந்து டவுட்டு எதுவுமே இருக்காதா, இவங்க கரெக்டாக போயிடும் நீங்கள் நினைப்பியா? அப்படி நினைக்கக்கூடாது. எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து ஓரளவு நம்ம வந்து கரெக்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இப்போ எங்களுக்கு வந்து கொஞ்சம் சர்வீஸ் இருக்காண்டு எங்களுக்கு புரியும். உங்களுக்கு வந்து நீங்கள் அதை நினைக்கக்கூடாது. அந்த பெரிய இது வந்து எப்படி வருதுன்னு பயந்து போடணும். நீங்கள் என்ன பண்ணுன்னா, பரவாயில்லையே, நம்மளால இவ்வளோ தைக்கிறதுக்கு முடிஞ்சிருச்சு, அவங்களால அவ்வளோ பண்ண முடியல, நம்மளால இவ்வளோ தைக்க முடிஞ்சுன்னு நம்மளே பாராட்டிக்கணும் முதல்ல. மற்றவங்க பாராட்டிட்டு அவங்க அப்படி நம்ம இருக்கக்கூடாது. மெயின் இது வந்து நம்மளே பாராட்டிட்டா சரி, நாளைக்கு இதை விட இன்னும் நல்லா தைக்கணும். இப்போ நீங்கள் இப்போ தைச்சி கொடுக்குது அவங்களுக்கு வந்து நீங்கள் தைக்கும்போது லைட்டாக எங்கெங்கே சுருக்காதான் நீங்கள் என்ன பண்ணால் இது எதனால் நமக்கு அப்படி வந்தேன்னு நம்மளாவே அதை ஆராய்ச்சி பண்ண தொடங்கணும். கொஞ்சம் கொஞ்சம் எதனால் வந்து அப்போ உங்களுக்கு அப்படி போக போக அதான் நமக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா, அந்த ட்ரைனிங் நம்ம பார்த்து தான் வரணும்னு கிடையாது. நம்மளுக்கே வந்து அதனாலே நீங்கள் தைக்க உங்களுக்கே அது வந்து வரும்போது உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். ஒரு கொஞ்சம் பேருக்கு நிறைய பேருக்கு நீங்கள் தைச்சி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வரும். அதுதான் நம்மளோட மன தைரியம். அதுதான் வந்து நான் சொல்லுதேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து மெயினாக. ஏன்னா இது வந்து இப்போ தொழிலை நான் துணியை போட்டேன்னா, கட்டிங் வெட்டினேன்னா நான் பாட்டுக்கு போயிடுவேன். நீங்கள் வந்து மனசில் நினச்சிட்டே இருப்பியா, இது வந்து இவ்வளோ வெட்டிட்டு போய் இவங்க வந்து அவ்வளோதான் கரெக்ட் அப்படின்னா எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்குது. நமக்கு வந்து அதை தாண்டி தான் நம்மளும் வருது. இப்போ நாங்களும் இத்தனை வருஷம் தைச்சாலும் எங்களுக்கு இன்னும் நாங்களும் நினைப்போம், இன்னும் நம்ம நல்லா பின்சிங் கொடுக்கணும். அப்படி தான் நமக்கு போயிட்டே இருக்க தோணும். கஸ்டமருக்கு வந்து அங்கங்கே ஒரு இது பிடிக்கக்கூடாது, லூஸ் இருக்கக்கூடாது, நல்லா வரணுன்னு நமக்கு தோணும். அதேமாதிரி நீங்கள் முதல்ல பழகும்போது உங்களுக்கு அந்த டைமில் அந்த ஒரு வருஷம், அந்த 2 மாதம் 3 மாதம் வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இது இருக்கும் உங்களுக்கு. இன்னும் நம்ம நல்லா வரணும் அப்படின்னு அப்படி நீங்கள் வர 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 உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கடை வைக்க வேண்டிய தைரியம் உங்களுக்கு வர அந்த அளவுக்கு அக்கா வந்து கேரண்டியாக இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, எனக்கு வந்து உண்மையில் எங்கே சப்போர்ட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. நான் இந்த தொழில் தான் எனக்கு எல்லாமே. என்னோட பிள்ளைங்களோட படிப்பு, என்னுடைய இதுக்கு எல்லாமே எனக்கு இந்த தொழில் தாங்க உண்மையில எனக்கு உதவிடுச்சு. ரொம்ப வந்து நான் இந்த தொழில் தாங்க எனக்கு கை கொடுத்துச்சு. அதை நான் உங்களுக்கு திரும்ப நான் அதே தான் சொல்லுவேன். நீங்கள் தைரியமாக வந்து எந்த வீடியோ பார்த்தாலும் சரி, இந்த வீடியோ தான் பார்க்கலாம், உங்களுக்கு பிடிச்சது எது பார்த்தாலும் நீங்கள் இந்த தொழிலில் வந்து உண்மையிலே நமக்கு ரொம்ப தைரியம் கொடுக்குங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நம்ம படி எடுத்து வைக்கிறதுக்கு. அப்புறம் நீங்கள் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நமக்கே தைரியம் வரும். புரியுதா உங்களுக்கு? அதனால் வந்து நம்ம ஒரு சிலவங்க வீட்டில் வந்து நல்லா பார்த்துக்கணும் வீட்டுக்காரர், அவங்களுக்கு ஒரு உதவி அனுப்பியா நீங்கள். ஒரு சிலவங்களுக்கு வந்து இல்லை நம்ம வீட்டுக்காரர் வந்து நமக்கு யாருமே சப்போர்ட் கிடையாதுன்னா நமக்கு இந்த தொழில் நமக்கு கை கொடுக்கும். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு இது கை கொடுக்குங்க. லேடிஸ்க்கு மட்டும் கிடையாது, ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே. அதனால் நான் வந்து என்ன சொல்லேன்னா, எனக்கு வந்து இது உண்மையிலே எத்தனை டெய்லர் இருப்பேன். ஆனால் எனக்கு வந்து இதுதாங்க எனக்கு உண்மையில கை கொடுத்துருச்சு. நான் வந்து இந்த தைராய்டு கட்டி ஆப்ரேஷன் பண்ணும்போது இப்போ உங்கள்கிட்ட சொன்ன பற்றிலாம் அது நேரமே அதில் கூட எனக்கு வந்து முடியாமல் வந்துருச்சு. அப்போ வந்து எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னு. அப்போ எனக்கு மெயினாக என்ன தோணுச்சுன்னா, என்னோடய ஆப்ரேஷனும் என்னோடய கழுத்தை கூட தோணலை. என்னோடய இந்த தொழில் தான், ஐயோ என் தொழில் தைக்காமல் இருக்க முடியும், கஸ்டமர் போயிடுவேன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது டாக்டர் சொன்னார், ஒரு 10 நாள் 15 நாள் ஆகுமா போகிறதுக்குன்னு சொன்னார். அப்போ எனக்கு வந்து நான் 5 நாள் செக்கப் இருந்துட்டு ஒரு 5 6 7 நாள் கழிஞ்ச பிறகு எனக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்துருச்சு துணி. அப்போ நம்ம வந்து என்ன நினைக்க, அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து ஐயோ துணி வந்து வந்துருச்சு. ஏன்னா நமக்கு எல்லாமே இந்த துணி தான், நமக்கு எல்லாமே நமக்கு நம்மளுடைய தைரியம், நம்மளுடைய வருமானம் எல்லாமே இந்த தொழில் தான். அப்போ நமக்கு வந்து அந்த துணியை விட தோணாது. அப்போ நான் கஸ்டமர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நான் வந்து இப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணிருந்தேன்னா அவங்க பயந்துட்டேன். ஐயோ வேண்டாம், வேறு பக்கம் நான் துணி கொடுக்குதேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொன்னேன்னா, இல்லைங்க எனக்கு வந்து கழுத்தில் தாங்க ஆப்ரேஷன், காலே கிடையாது. எனக்கு கட்டிங் வெட்டக்கு எனக்கு கை இருக்குது, மிஷினில் மிதிக்கிறதுக்கு எனக்கு கால் கரெக்டாக இருக்குது. உண்மையில நடந்ததுங்க இது. நான் வந்து காமெடிக்கெல்லாம் பண்ணலை, நான் சிரிச்சுட்டு சொல்லுதேன் உங்களுக்கு, அவ்வளோதான். ஏன்னா அந்த வலி வேதனை என்னோட போகட்டும். எங்களை நான் வந்து இந்த தொழிலை விடலை. அது நான் கடை போட்டு இப்போ தான் 10 வருஷம் ஆச்சு. இப்போ தான் 10-12 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ நடந்தது சொல்லி இந்த கடை போட்ட புதுசில் தைரியத்தை நான் விடலை. அப்போ எனக்கு யாருமே வந்து சொல்லலை, நீ வந்து உனக்கு தைரியம் நான் தான் தைரியம், நான் தான் என்னை சொல்லிவிட்டு நான் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வந்த உடனே ஒரு 2 நாள் தான் ரெஸ்ட் எடுத்தேன். எனக்கு நான் வந்து கட்டிங் வெட்டி அவங்களுக்கு வந்து அப்படி கழுத்து அப்படியே அசைக்காமல் பெட்ஸில் உட்காந்து தைச்சேங்க. அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த தொழில் எனக்கு வந்து இந்த தொழில் தாங்க எனக்கு எல்லாமே. அதே மாதிரி நீங்களும் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கவங்க ஒருவேளை கஷ்டப்பட்டுட்டு இருப்பியா,
நான் எல்லா இதுதான் சொல்லுவேன். நான் வந்து வீட்டுக்காருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பியா, இல்லைன்னா பிள்ளைங்கள படிக்க வைக்கணும்னு, இல்லைன்னா நம்ம யாருமே என்ன மாதிரி இப்போ அம்மா அப்பா இல்லை, ஒரு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் இருக்கும்போது இந்த தொழில் பழகிக்கோங்க. நீங்கள் நல்லா உங்களுக்கு உதவுங்க, உண்மையில உதவும். கொஞ்சம் நம்ம வந்து முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். நான் உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கேன் உங்களுக்கு என்னால் முடிஞ்சாலும். ஏன்னா நான் கட்டிங் இது வந்து கடையில் கட்டிங் வெட்டியது, அதனால உங்களுக்கும் கொஞ்சம் தைரியம் வரும். வீட்டில் வெட்டி அப்படின்னு நான் தைக்கணுங்க. நான் வந்து கடையிலே கட்டிங் வெட்டி கஸ்டமருக்கு பிடிக்க துணியை தான் உங்களுக்கு தைரியமாக அப்படியே வீடியோவாக போடுவேன். நான் கொஞ்சம் அதிகமாக பேசியிருப்பேன், சரி. ஆனால் வந்து இன்னும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது நமக்கு. அதை நம்ம ஒரு சிலர் சொல்ல முடியாத அளவு கஷ்டம் இருக்கேன். ஆனால் எனக்கு இதுதான் என்னுடைய பசங்க படிப்புக்கும் எல்லாத்துக்குமே எனக்கு இதுதாங்க உதவிடுச்சு. இப்போவும் எனக்கு இதுதான் உதவிட்டு இருக்குது. அப்போதெல்லாம் அந்த பணம்னா என்னால் நமக்கு வந்து பெருசாக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த தொழில் வச்சுட்டு என்னால் வந்து ஒரு தைரியமாக ஒருத்தவங்கள்ட்ட ஒரு 10 ரூபா எனக்கு வேணும்னு சொன்னால் கூட நம்ம தைரியமாக வாங்க தோணுது. ஏன்னா தொழில் இருக்குதுங்கிற ஒரு தைரியம் தான். அதனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல டெய்லர் ஆகலாம், ஒரு கடை வைக்கலாம். தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள். நானும் என்னால் முடிஞ்சாலும் உங்களுக்கு வந்து இந்த சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு வந்து இந்த கஸ்டமர் வரணும், துணி தைப்பேன், அப்படியே போயிட்டு இந்த பின்னட நான் மனசில் நினச்சேன், சரி நம்ம போனங்காட்டிக்கு 4 பேருக்கு மற்றவங்களுக்கு உதவியாக இருப்போம். ரொம்ப ஒரு சிலவங்க காசு பணம் இல்லாமல் கூட ரொம்ப மனசில் நினச்சிட்டு இருப்பேன், நம்மளோட கஷ்டப்பட்டவங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு கடை வைக்கிறதுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், அவங்களுக்கு வந்து இது ஒரு ஹெல்ப்பாக இருக்குமே, அந்த ஒரு தைரியமாக இருக்குன்னு தான் இந்த வீடியோ நான் போட தொடங்கினது. எனக்கு நீங்களே எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு தைரியம் வரும். உங்களுக்கு வீடியோ அடுத்தடுத்து போடணும், பரவாயில்ல, நல்லா அவங்களுக்கு நம்மளால் வந்து உதவியாக இருக்க மாட்டேருக்குன்னு நானும் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன். கட்டிங் வெட்டியது அதான் நான் தான் திரும்ப சொல்லி பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி தான். உங்களுக்கு வேறு எந்த மாற்றமும் கிடையாது. இவங்களுக்கு போடுங்காட்டி நம்ம போட்டுட்டு வீடியோ எடுக்க முடியலை. ஒரு சிலவங்க ஒத்துக்கணும், ஒரு சிலவங்க வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொல்லி போட்டங்காட்டிக்கு அது நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து என்னை வீடியோ பாருங்கள். நான் உங்களுக்கு நிறைய இப்போ எனக்கு இந்த வாரம் ஃபுல்லாக இனி ஒரு வாரம் ஆர்டர் இருக்குது, அதெல்லாம் தைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் இடையில வீடியோ போடுறேன், தைரியமும் தரேன். ஓகேவா? வீடியோவும் போடுறேன், உங்களுக்கு வந்து தொழிலும் தொடங்கினா மன தைரியமும் நான் தரேன் உங்களுக்கு. ஏன்னா எனக்கு நான் தான் எனக்கு தைரியம் கொடுத்தேன், அந்த தைரியம் என் தைரியத்தை உங்களுக்கு தரேன். ஓகேவா? அதனால் எனக்கு வந்து அதே தான் திரும்ப சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.